கொல்லிமலை அடுக்குகளாக மறைந்திருக்கும் ஒரு மர்ம உலகம். தாழ்வான அடுக்குகளை ஊடுருவிச் செல்லும் ஒரு பயணத்தை சற்று கற்பனை செய்து பாருங்கள். 70 கொண்டையூசி வளைவுகளைக் கொண்ட ஒரு மலைப்பாதை. ஒவ்வொரு வளைவும் ஒரு புதிய ரகசியத்தை, ஒரு பழங்காலத்தின் புதிய பக்கத்தை மெதுவாக புரட்டுகிறது. இதுதான் கொல்லிமலைக்கு செல்லும் வழி. சங்ககால மன்னனின் வில்லாற்றம், பாறையில் செதுக்கப்பட்ட காவல் தெய்வம், அடர்ந்த காடுகளில் இன்றும் சூட்சமமாக உலாவும் சித்தர்களின் இருப்பு, அழியாத மூலிகை வளம் என அனைத்தையும் ஒருசேரக் கொண்டது தமிழ்நாட்டின் கொல்லிமலை. கொல்லிமலையின் ரகசியம் என்ன? கொல்லிமலையின் ரகசியம் ஒரு தனி புதிரல்ல. அது செங்குத்தான நிலப்பரப்பு, அபூர்வமான மூலிகைகள், ஆழமான ஆன்மீகம், காலத்தால் அழியாத தொன்மங்கள், இவை அனைத்தும் ஒன்றிணைந்த ஒரு இயற்கை கோட்டையாக இருப்பதே. இந்த மலை தனித்துவமான ஆன்மீக அதிர்வுகளையும், மருத்துவ வளத்தையும், கலாச்சார அடையாளத்தையும் இன்று வரை பாதுகாத்து வருகிறது. சங்க இலக்கியங்களில் கொல்லிமலை கிமு 300 முதல் கிபி 300 வரை தமிழ் சமுதாயத்தின் பொற்காலத்தை புரிந்து கொள்ள முதன்மை ஆதாரங்களாக விளங்கும் சங்க இலக்கியங்களில் கொல்லிமலை முக்கிய இடம் பெற்றுள்ளது. குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு போன்ற நூல்கள் கொல்லிமலையின் தேன், பலா, பழங்கள், சந்தன மரங்களின் மனம் என அதன் இயற்கை வளத்தை விரிவாக பேசுகின்றன. அன்று கொல்லிமலை ஒரு வளமான, செழிப்பான நிலப்பரப்பாக தமிழர் மனதில் பதிந்திருந்தது. வல்வில் ஓரி கொல்லிமலையின் அடையாளம். கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரி கொல்லிமலையோடு பிரிக்க முடியாதபடி இணைந்த பெயர். வல்வில் என்ற அடைமொழி அவனுடைய நிகரற்ற வில்வித்தையை குறிக்கிறது. ஒரே அம்பில் யானை, புலி, மான், பன்றி, உடும்பு அனைத்தையும் வீழ்த்தியவன் என்று சங்கப்பாடல்கள் புகழ்கின்றன. அவனுடைய ஆட்சி கொல்லிமலையை ஒரு நிலப்பரப்பாக மட்டுமல்ல, வீரம், கொடை, கலை என அனைத்தையும் போற்றும் ஒரு கலாச்சார மையமாக மாற்றியது. கொல்லிப்பாவை மலையின் காவல் தெய்வம். கொல்லிமலை என்ற பெயருக்குப் பின்னால் ஒரு தொன்மக் கதை உள்ளது. மலையில் தவம் செய்த முனிவர்களை அசுரர்களிடமிருந்து காப்பதற்காக தேவசிற்பி விஸ்வகர்மா அழகில் போரை மயக்கும் ஒரு பெண் வடிவத்தை உருவாக்கினார். அவள் தனது அழகால் அசுரர்களை ஈர்த்து அருகில் வந்ததும் அவர்களை அழித்தாள். அசுரர்களைக் கொன்றதால் அவள் கொல்லிப்பாவை என்று அழைக்கப்பட்டாள். அன்று முதல் அவளே கொல்லிமலையின் காவல் தெய்வம். கொல்லிப்பாவை இலக்கியமும் வழிபாடும். சங்க இலக்கியங்களில் கொல்லிப்பாவை குடவரை எழுதிய நல்லியல் பாவை என்று வர்ணிக்கப்படுகிறாள். அதாவது பாறையில் வரையப்பட்ட அல்லது செதுக்கப்பட்ட நிலைத்த தெய்வ வடிவம். பிற்காலத்தில் அவள் எட்டுக்கை அம்மன் என்ற முழுமையான தெய்வ வடிவம் பெற்றாள். இன்றும் சித்த மருத்துவர்கள் மூலிகைகளை சேகரிக்கும் முன் கொல்லிப்பாவையிடம் அனுமதி கேட்பது ஒரு புனித சடங்காக நடந்து வருகிறது. சித்தர்களின் பூமி கொல்லிமலை. கொல்லிமலை சித்தர்களோடு இணைந்தது தற்செயலல்ல. தனிமையான சூழல், மாசற்ற காற்று, அளவிட முடியாத பல்லுயிர் வளம் சித்தர்களின் ஆன்மீகம் மற்றும் அறிவியல் ஆய்வுகளுக்கு ஏற்ற ஒரு இயற்கை ஆய்வகமாக இருந்தது. காயகல்பம், ரசவாதம் போன்ற சித்த பயிற்சிகளுக்கு தேவையான மூலிகைகள் இங்கு அபரிமிதமாக கிடைத்தன. கோரக்கர், அகத்தியர் போன்ற சித்தர்கள் இங்கு வாழ்ந்ததாக நம்பப்படும் இடங்கள் இன்றும் உள்ளன. சித்தர்கள் ஆன்மீகமும் அறிவியலும். சித்தர்கள் வெறும் ஆன்மீகவாதிகள் அல்ல. அவர்கள் அக்காலத்தின் அறிவியலாளர்கள். தாவரங்களை ஆராய்ந்து அவற்றின் மருத்துவ குணங்களை ஓலைச்சுவடிகளில் பதிவு செய்தனர். இயற்கையை ஆராய்வது, இறை ஆற்றலை உணர்வதே என்பதே சித்த மரபின் அடிப்படை தத்துவம். அரைப்பள்ளீஸ்வரர் கோவில் மறைந்த வரலாறு. கொல்லிமலையை பேசும்போது அரைப்பள்ளீஸ்வரர் கோவிலை பேசாமல் இருக்க முடியாது. இது தேவார வைப்புத்தலம். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் பாடல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரை என்றால் மலை பள்ளம், பள்ளி என்றால் தங்குமிடம், அதாவது மலையில் உறையும் இறைவன். இந்த லிங்கம் சித்தர்களால் நிறுவப்பட்ட சுயம்பு. ஒரு விவசாயி நிலத்தை உழுதபோது கலப்பை மோத லிங்கம் வெளிப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கொல்லிமலையின் உண்மையான ரகசியம் என்ன?
கொல்லிமலையின் ரகசியம் ஒரு கதையோ ஒரு புதிரோ அல்ல. அது நிலப்பரப்பின் சவால், மூலிகை வளம், சங்க இலக்கிய மரபு, சித்தர் தத்துவம், ஆன்மீக நம்பிக்கை. இவை அனைத்தையும் ஒரு அடுக்காக கொண்ட ஒரு உயிருடன் இருக்கும் நிலம். ஒன்றும் மற்றொன்றை அழிக்கவில்லை. அனைத்தையும் தன்னுள் கொண்டே கொல்லிமலை இன்றும் வாழ்கிறது. அதுவே கொல்லிமலையின் உண்மையான ரகசியம்.